குரல்
கலைக்கருள வேணுமம் பேரு வச்ச பேச்சியம் புத்திருக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணிய முப்புடாதி முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் கற்காக்க வேணுமம் அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதம் அடியாளுக்கு அருள் எந்தாயனாகம் எனக்கருள வேணுமம் அம்பிகைய நடைகொண்டாள் அடியாளுக்கு அருள் புரி சத்திய பகவதி கற்காக்க வேணுமம் கலிக்கனாச்சி அம்பிகை கலிக்கனாச்சி அம்மா கலைக்கருள கலிக்கனாச்சி அம்பிகை இந்த தென்கலம்மா நன்னகரி தென்கலம்மா நன்னகரி யாதி வச்சு கொலவிருக்கும் சந்தனம் மஞ்சோலையிலே அவதரித்த தெய்வம் அம்மா சந்தன மாரியம்மா கற்கார்க்க வேணும் சந்தன மாரி சடமா சக்தி கொண்ட முத்துமா கற்கார்க்க வேணும் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை அதலைக்கினி அருள் புரி சுடல் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி சிறுமிக்கினி அருள் புரி ஆழ்வார் குறிச்சி சுடலை அருள் புரிய வேணும் சிவன பெருமாயாண்டி சிறுமிக்கினி அருள் புரி காந்தமர சுடலையா காந்தமர சுடலையா எங்களை கருள நாம் பாடறிய மடிப்பறிய நாம் பாடறிய மடிப்பறிய நாம் பாலகி மாதவியா பாட்டி உள்ள வகையறிய நாம் பாடறிய நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிய ஏடறிய நாளை தன்னில் எழுத வைத்தார் என் குருவன் வில்லிசை அறியாத நாளை தன்னில் அறியா நாளை தன்னில் விவரம் செய்தார் என் குருவன் ஐயா விவரம் செய்தார் என் குருவன் விவரம் செய்தார் என் குருவன் சாமியா இந்து நல்ல வயதடி நான் இந்து நல்ல வயதடி எனக்கு அறியாத பிராயத்தி என்னை அறிவுகளை வடிக்க வைத்த என் அம்மா அப்பாவை நான் மறவே எனக்கு கச்சு தந்த வாத்தியார் என்னைக்கும் கனவிலையும் மறப்பதில்லை இல்லிசை சொல்லி வைத்த அண்ணாவி நாங்கள் சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் என்ன ஒரு நாள் மறப்பதில்லை என் நெஞ்சோரு நாள் மறந்தால் சாமி நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ நாங்கள் சொற்பனத்தில் மறப்பதில்லை அண்ணாமலை மறந்தாலோ அண்ணாமலை மறந்தாலோ நாங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை நாங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை சாமி கச்சு தந்த வாத்தியாரே கச்சு தந்த வாத்தியாரே அண்ணாவி குருவவர் யாரு என்று பார்த்தமா தென்னிந்தியா தேசம் தென்காசி மாவட்டத்தில் செங்காலை புச்சரி சீவநல்லூர் நகரில் மாநிலமும் வியாதி பெற்று மாநிலமும் வியாதி
அண்ணாவி மாடசாமி ஐயா வாடமல்லி புச்சரி வல்லமென்ற நகரில் மாரியம்மா நாமம் வச்சு மாரியம்மா பலவர் இதற்கு ஒரு புச்சரி வீக்கே புதூர் நகரில் வில்லிசை கவிகள் நிறுத்தப்பட்டார் இவ்வுலகில் கியாதி வச்சு இவ்வுலகில் கியாதி வச்சு அண்ணா இசைக்கியவர் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சந்தனமாரி சடமாரியம்மன் மற்றுமுள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியாகவே கொலுவிருந்து வருகிறார் அல்லவா.
அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்தில் இந்த ஆலயத்துல மார்கழி மாதம் 2ஆம் செவ்வாயை முன்னிட்டு அம்மாளுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு முன்பாகவே 2வது வருடமும் நம்ம பிள்ளை மாதவி போன வருஷம் வந்தாங்க. அதுபோல இந்த வருடமும் வரணும் அப்படின்னு சொல்லி அன்போடு நாமளை அட்வான்ஸ் கொடுத்து நாமளை வரவழைத்து உள்ளார்கள். அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே நம்ம முதலாக வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாவது யாருக்கு பாட வேண்டும்? யாரு தாத்தாவுக்கு? நீயே தாத்தா கிழவன் ஆயிட்ட. நம்ம எந்த தாத்தாவுக்கு படிக்க? அதான் சொல்லியிருக்காங்க, அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம். முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நண்டு. சாலமும் நன்று. நன்றா நன்றா. சரி, இப்ப என்ன சொல்ல வர? அது மாதிரி நம்ம தாய் தந்தைக்கு முன்னோர்களை வணங்கினாலும் நம்ம பெரியவங்களை வணங்கிட்டு போனா தான் கோயில் அனுகிரகம் ஆகும். ஆமா, தாய் தகப்பனை தான் வணங்கணும். சரி, அதுதான் சொன்னேன். சரி, நீ முதலாவது என்ன சொன்ன? தாத்தாவுக்கு படிக்கணும். நம்ம அப்பாவை பெற்றவர் தாத்தா தானே வேணும். ஆமா, நீ அம்மா அப்பாவெல்லாம் கும்பிடணும்னு சொல்லுங்க. அம்மாவையும் வணங்கணும், தாத்தாவையும் வணங்கணும், ஆச்சியும் வணங்கணும். அப்படியா? உங்க தாத்தா பேர சொன்னோம்னா சரி மூக்குப்படி வாங்க 10 காசு கிடைக்காது. சுண்ணாம்பு சட்டை நாய்துக்கான்னு கடையில அது கூட தர மாட்டாங்க. உங்க தாத்தா கதை வேண்டாம். உங்க தாத்தா கதையை பாட வேண்டாம். சரி, எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாக வெள்ளி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஆலயத்தில் முதலாவது சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி சொல்லுறியா? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருத்தர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலன்னு என்ன ஆகும்? சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிருவாரு. ஆமா, அப்படியே போய் தாளை வித்து பாதை கூடி திருநெல்வேலி போயிருவாரு. ஐயாவை நினைச்சு கும்பிட்டு அவர் பிறந்தாதான் இங்க இருக்க தேவதைகள் பூராமே ஆலயத்துக்கு வரும். உள்ள வந்து மகமகிழ்ந்து ஆடும். இது சாஸ்திர விதியின்படி சொல்லுறோம். ஆமா, சரி. ஆகையினாலே என்ன சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் சுருக்க கூறி முடித்து விட்டு அவர் கதையை படிக்கணும்னா சக்தி கொண்டு கொலுவிருக்கும் சந்தனம் ஆரியம்மனின் திருக்கதைகளையே பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆழ்கலடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏன் அப்படின்னா நாமல் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக நமக்கு முன்பாகவே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். பாடி பரிசுகள் பெற்று சென்றிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. சின்ன குழந்தை. என்னால் தெரிந்தளவு என் சிச்சரிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கச்சது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. ஆகையினாலே என் சிச்சரிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அப்படின்னு இவரை வீட்டு கூட்டு போங்க. வீட்டு பிள்ளை ஒரு தப்பு செஞ்சா எப்படி பச்சை மட்டை கொண்டு பட்டார் அடிப்பீங்களோ அதுபோல் அல்லாமல் எங்க தாத்தாவுக்கு மட்டும் 10 இட்லியை கொடுத்து முழுத்தும் வச்சு அடிச்சாலும் அவர் வாங்குவாரு. ஏன்னா 10 இட்லி எல்லாம் கிடைக்கி. அதனால அவர் சாப்பாட்டுல கொஞ்சம் பார்க்கத்தான் ஆள் அப்படி ஒத்தமட்ட மாதிரி இருப்பாரு. சாப்பிடணும்னு அவரை மாதிரி சாப்பிட முடியாது. என்ன பார்த்தா அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு மனம் தோணுமா?
பின்னாடி இருக்கு உடையாண்டி. உடையாண்டி இருக்கா? ஆமா, அதாவது சத்து உள்ளவர்கள் இருக்காங்க. நானே எலும்பு தோலுமா இருக்கேன். நீ இப்பவே நீ பாச்சா தாங்குவானா? அதனால பின்னாடி அடியில கொடுங்க. அப்படியே உங்களுக்கு இட்லியை கொடுக்க மனசு இல்லைன்னு வைங்க, ஒரு பாட்டில் மட்டும் அடிச்சா போதும். ஆமா, நல்லா வாங்குவாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, என்ன முன்னால மூஞ்சில கீழ அடிச்சாங்க, பின்னாடி முதுகுல அடிங்க அப்படிங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்லையா? சரி இருக்கட்டும். ஆகையினால என்னய்யா 6 விளை 100 குச்சங்கள் ஆமா அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவும் ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி ஆமையா என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அதுக்குத்தான் இன்னைக்கு பங்குனி உத்திரம்னு சொன்னா எல்லா கோவில்லையுமே பெருவிழாவா இருக்கும், கண்டிப்பா பூஜை வைப்பாங்க. எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் சரிதான் தீபத்தை பொருத்தி. எவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஐயனார் போய் குடியிருந்தாலும் சரிதான், அந்த கோயில்ல துப்புரவு பண்ணி கோயில கழுவி தூத்து தொளிச்சு அன்னைக்கே பூசை கண்டிப்பா நடந்தாகும். ஒரு சக்கரை பொங்கலை வச்சு தேங்காய் உடைச்சு முடிஞ்ச ஒரு பூஜையை நடத்திடுவாங்க. அதே மாதிரி அதான் பங்குனி உத்திரம் உகந்த நாள். ஆனாலும் அவர் கிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பௌரண பஞ்சமி கடகலகலதி இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ சாமி ஆவியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் 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 குலத்துப்புழை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார் கற்குவேல் ஐயனார் 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 ஆனமல ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சாமி பிறந்தாரே அவர் சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு குலவ தாய பொன்னான மணி குலவ ஓடியா முக்கா முக்கா 3 நேரம் முதல் குலவ போடுங்கம்மா இன்னும் ஒரு குலவ தாய இட்ட வாயும் புச்சரிய அவருக்கு பொன்னால பூநூலா பொன்பதித்த தாவடம்மா சாமி வெள்ளியால பூநூலா ஓடியா வெண்கலத்தான் தாவடம்மா தங்கத்தால பூநூலா சாமி தனி வயிற தாவடம்மா அனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே உனக்கு ஆனப்பட குதிரைப்பாடு ஐயங்காட்சி பேப்படையா முன்படையா மின்படையா தண்டியலும் மறுபடையா ஆனமுக தண்டியலாம்
படைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சுடன் காலாகலன் காமாலை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலம் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்ட தொட்டகாதை குறைகள் வாட தொட்டகாதை குறைகள் வாட தொண்டி கணபதி அருள் புரிவார் சொன்ன காதை குறைகள் வாட நாங்கள் குறைகள் வாட சொர்க்கேசா வரம் தருவார் ஐயா சொர்க்கேசா வரம் சாமியாலி வள்ளி கையில் அரணாரோடு பார்வதி ஆனந்தமாய் கொலுவிரு அப்படி கொலுவிருக்கும் நாளை ஆதிவள்ளி கைலாசத்திலே அரணாரோடு பார்வதாதேவியும் இப்படி கொலுவிருந்து வந்தார்கள். கொலுவிருந்து வரக்கூடிய நேரம் ஆண்டவன் 14 உலகத்தையும் 224 புவனங்களையும் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியமும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலையெல்லாம் ஆண்டவன் ஏன் படைத்தார்? ஒரு தெய்வத்தினுடைய திரு உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக. மண் உலகிலே மனிதர்களாகப்பட்ட நாமலை எல்லாம் சிவபெருமானுடைய வடிவத்தில இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே, நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். சிவசக்தி இருக்கிறாளே இந்த சந்தனமாரி சடமாரி அம்மா, இந்த அம்மாளுடைய திருவுருவத்தில 10 மாதம் நாமலை கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தி வடிவத்தில் பெண்களையும் உண்டு பண்ணி ஆண் என்றும் பெண் என்றும் அகில உலகத்தை படைத்தார் அல்லவா. அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களை ஆண்டவன் படைத்து இப்படியாகவே படைத்த இறைவனாகிய சிவபெருமான் என்னையா செய்கின்றார்? கை தட்டுமே தள்ளி வைங்க, தள்ளி வச்சு இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மனுக்களை எல்லாம் பட்டினி இல்லாமலே ஆண்டவன் படி இறக்க வேணும் என்று பார்வதியின் இடத்திலே படியரிசி வாங்கிக் கொண்டு ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி
எடுத்து உலகம் எல்லாம் படி அளந்தார் அவர் உலகம் எல்லாம் படி அளந்தார் அப்போது தன்னந்தங்கையாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆண்டவன் சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி தங்க தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜையை முடிக்க வேண்டும் பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் வரும் பொழுது அவரை வருக வருகவென்று வரவழைத்தார். ஆமையோடு பலகை போட்டால் அதில் ஆண்டவனை நிற்க சொல்லி பாதம் தொட்டு கழுகினா பாரிச்சாத மலர்களை போட்டார். பாத பூஜையை முடித்தா பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார். இழைத்து வந்த ஈசனுக்கு இழைப்பாரி கொடுத்து அடியிழந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாலும் பழமும் கொடுத்தாளாம். அவெல்லாம் பொம்பளையா? ஏன் உன் வீட்டுக்காரி உனக்கு பிடிக்கலையா? ஒரு கணவனை எதிர்பார்த்து வேலைக்கு எப்ப போயிட்டு வருவார்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு சிங்கார பார்வையோடு புன்னகையோடு எதிர்பார்க்கணுமா? எதிர்பார்த்து நிக்கணும். இப்ப நம்மளை யாரு எதிர்பார்க்க? உன்னை எதிர்பார்த்து நிக்கணும் அப்படின்னா ஆண்டவன் அழகா படி இழந்தார். ஆதி பராசக்திய ஆண்டவனை எதிர்பார்த்தார். சரி, நீ வீட்டை விட்டு போகும்போது மாப்பிள்ளையா போற, நீ மறுபடி வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளையா வந்தாத்தானே ஆச்சு. வேற எப்படி வருவாங்க? நீ வரும்போது 8 அடி ரோட்ட 16 அடி அளக்க. சர்வேர் சரியா அளக்க மாட்டுக்காரு, அததான் இவர் அளக்காரு. அதனால அரைக்க உன்னை ஏவி விட்டுருக்கான். அப்புறம் நீ அப்படித்தானே வருவ. அப்படிதான் வருவாங்க. போகும்போது வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டு, நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராட்ச மாலை. அடேங்கப்பா, அந்த வெள்ளை சட்டைக்குள்ள 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும். அந்த சட்டையோட மகிமை அப்படி. அப்ப அப்படி போனார வீட்டை விட்டு அந்த முகமா வந்தா வீட்டுக்காரி ஆசையா நிப்பார். இவர் வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? ஒரு குவாட்டருக்கு கூட ஒரு குவாட்டரையும் அடிச்சிட்டு வரும்போது இந்த வேட்டி கட்டி இருக்காரு, வேட்டி அந்த இடுப்புல கட்டி இருக்க வேட்டி அவுத்து ஐயா தலையில தலப்பம் கட்டி இருப்பாரு. என்ன தலப்ப வேட்டி அவுத்துட்டாருன்னா டவுசர் போட்டுட்டாரா? டவுசர் போட்டிருக்காரு, அதானே அவுத்து கட்டுதாரு. அதனால தப்பிச்சாரு. அதெல்லாம் உணர் இல்லாமையா இருக்கு. யாம கேட்டா ஏன் குடிச்சா கிணத்துக்குள்ளே போய் விழுதாங்க?
விளங்க மாட்டாரு. வீட்டுக்கு தானே வராரு. வீட்டுக்கு வராருன்னு சொன்னா கிணறுலாம் கண்ணுக்கு தெரியும். வேற யாரையும் பார்த்துட்டா சரி பம்பு சனியன்னு வைப்பான். இல்ல சில பேர் சொல்லுவாங்க எப்படி தெரியாம தண்ணி அடிச்சிட்டு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வர தெரியாமையா இருக்கு. அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கிளீனா வந்துருவாங்க. வேற என்ன அவன் சில பேரும் வீடு தெரியாம வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. ஆமா மேல போட்டிருக்காரே மே சட்டை அந்த மே சட்டையை கலத்தி கக்கத்துக்குள்ள வச்சிருப்பாரு. தோல்ல போட்டிருக்காரு பாரு துண்டு சரி அந்த துண்டு அவுத்து கையில வடிவேலு மாதிரி கட்டி இருப்பாரு. அது ஒரு ஸ்டைல் தான். அப்படியா நாளைக்கு வர சண்டையை வீட்டுக்கு இன்னைக்கே இழுத்துக்கிட்டு வந்துருவாரு. ஆமா இப்படி வந்த அந்த அம்மா எதிர்பார்த்து நிப்பாளா என்னைவா வெஞ்சாமரம் கொண்டு வீசுவா உனக்கு. அது வெஞ்சாமரம்னா என்னது விளக்குமாறு. கழுதைக்கு பேரு முத்துமாலை. கழுதைக்கு பேரு முத்துமாலை நானா அது மாதிரி விளக்குமாத்துக்கு வெஞ்சாமரம்னு பேரு. அதுக்கு ஒரு மதிப்பு தான் சரி பெறவே. ஆமா ஆனா ஆண்டவனை சிவபெருமானை பராசக்தி எதிர்பார்த்தார். என்ன சொல்கிறார்? கலைப்பாறு இளைப்பாறு இரு பேர்களுமே கைலாசத்திலே இப்படி குழுவிருந்து வருகின்றார்கள். ஆண்டவனை கண்டா பார்வதி என்ன ஆண்டவா பரம்பொருளே என்னம்மா நீங்க உலகமெல்லாம் என்றைக்குமே இறைவன் படி இழந்து வருகின்றீர்கள். என்ன சந்தேகம்? படி இழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னத்தான் வணங்குகிறார்? உங்களை தானே வணங்கி வருகிறார்கள். ஆமா அப்ப உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது சரி எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். யாரு யாரு? அவங்க ரெண்டு பேருமே யாரு? ஏன் தாங்கள் அவர்களை வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி இந்த உலகத்து மக்கள் எல்லாம் என்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா நான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து நான் பாதுகாத்து வருகின்றேன். 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றா என்ன இறைவா? சொல்லுங்க ஐயா. ஒன்றா ஒன்றாண்டி சிவ உடைய
சந்தேகம் வந்து விட்டது. ஒரு நாள் இல்லாத சந்தேகம் என்னமா வந்து? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது உலகத்துக்கே தாங்கள் தான் கடவுள் என்று சொல்லுகிறீர்கள். ஆமா, கடவுளாக இருக்கும் தாங்கள் ஏன் இருவேர்களை வணங்க வேண்டும்? எதற்காக நீங்க வணங்கணும் அப்படின்னு சொன்னா, சரி, உலகத்தை நான் தான் படைத்தேன், சரிதான், நான் தான் படியிழந்து வருகின்றேன். வருகிறேன். ஆனால் மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரனும், ஆமா, சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்திற்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்குமாப்பா? ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் சந்திரனாகவும் ஆண்டவன் நான் இதுவரைக்கும் பாவித்து வருகின்றேன். வருகிறேனம்மா. என் மீது உனக்கு ஒரு வேதும் சந்தேகமே வர வேண்டாம் என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது கிரக மத தலைவன் கேட்ட வரம் தான் கொடுப்பான், சாட்டைய கையில் எடுப்பான், சந்தன மாரியம் சகல மக்களுக்கு வரம் கொடுப்பான். மதனை இல்ல மக்களுக்கு மாதலை வரம் கொடுப்பாள், குழந்தை இல்ல பேர்களுக்கு கோலக்கார மாரியம் தாய குழந்தை வரம் தான் கொடுப்பாள். மாலை இல்ல மக்களுக்கு மாலை வரம் தான் கொடுப்பாள், பொல்லாத மாரியம்மா ஊரு எல்லாம் உலகம் எல்லாம் முன்புகள் தாயான மாரியம்மா வடக்க விழுந்த வடகடலு நீராடு, தெற்கே விழுந்த தென்கடலு நீராடு, மேற்க விழுந்த மேற்கடலு நீராடு, கிழக்க விழுந்த கீழ்கடலு நீராடு, உச்சியில விழுந்த மாறிக்கு உலகம் எல்லாம் நீராடு. பாம்பிருந்து தாளாட்டு, பாம்பிருந்து தாளாட்டு, உனக்கு பக்தரெல்லாம் உலவை போல. ஏ சந்தேன மாரியம்மா சக்தி கொண்ட சடமா, அக்காலும் தங்கையும் ஆனாளி போடுவாள், காப்பு மிட்ட கலைய விட்டு கண்ணாடி வளைய காப்பு கலகலங்கு, காப்பு கலகலங்கு, உனக்கு கைவளையில் ஓசையிடு, உனக்கு கைவளையில் ஓசையிடு. தாயே ஓராங்கிரகம் அம்மா ஓடி வரவர்க்கிறகம், சந்தேன மாறிக்குத்தான் இரண்டாங்கிரகம் அம்மா இருந்தாடவர்க்கிறகம், மூணாங்கிரகம் அம்மா முத்து வச்சவர்க்கிறகம், நாலாங்கிரகம் அம்மா நடந்தாடவர்க்கிறகம், ஐந்தாங்கிரகம் அம்மா ஐந்தாங்கிரகம் தாய அசைந்தாடவர்க்கிறகம். எட்டு வச்சு ஆடுவாள், ஓடி வரும் பத்தாங்கிரகம் அம்மா பத்தாங்கிரகம் அம்மா பறந்தாட வைக்கிறேன். அம்மாளோட கதை படிக்க எனக்கு
தாங்கள் தான் கடவுள் என்று சொல்லுகின்றீர்கள். அப்பம் யாரோ இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? பார்வதி, உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்து வரக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் ஆண்டவன் என் இரு கண்களாகவே நான் நினைத்து வருகிறேன். என் வலது கண் சூரியன், என் இடது கண் சந்திரன். பார்வதி, அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது நீ சந்தேகப்படாத. நீ கேட்டதோ ஒரு கேள்விக்கு இதுதான் அதற்கு தகுந்த பதிலை நான் சொல்லிவிட்டேன். இனி நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன் பொறுப்பு அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். பாருங்க, பார்வதிக்கு கொஞ்சம் கூட அவர் மேல நம்பிக்கையே இல்ல. ஏன் நம்பிக்கை இல்ல? வீடான வீட்டுல சந்தேகம் வந்தாமாச்சு. சந்தேகம் வந்தா என்ன ஆகும்? வீடான வீட்டுல சந்தேகம் வந்துச்சுன்னா சரி, நல்ல குடும்பம் கணவனும் மனைவி வாழக்கூடிய வீட்டுல சந்தேகம் முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடி போயிருமா. என்னையும் சன்னல் வழியா ஓடி போயிருமா. சந்தேகம் என்பது சரக்கு, அது சகல இடங்களிலேயும் இருக்கு. அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு, சந்தேக கோடு அது சந்தோஷத்துக்கு கேடுனாரு. சந்தேக கோடு அது சந்தோஷத்துக்கு கேடு. சந்தேகம் வந்துட்டுனா வீட்ல சந்தோஷமே இருக்காது. ஆண் பெண்ணை நம்பணும், பெண் ஆணை நம்பணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் அகில உலகம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்க்கை. அதிலை விட எதுவுமே இந்த உலகத்தில் இல்ல. இந்த வாழ்க்கையில முடிஞ்சு போனா 60 வருஷம் வாழுவோமா? அவ்வளவுதான். மனுஷனா பிறந்தா 60 வருடம் என்ன நல்ல நீண்ட ஆயுள் இருந்தா தான் உண்டு தான். இல்லன்னா வாழ்க்கையை சொல்ல முடியாது. அப்படியா? இதுல ஏன் சண்டை சச்சரவு சந்தேகம்? அதாவது இன்றைக்கு இரவு நம்ம படுத்திருக்கிறோம்னு சொன்னா விடிய காலம் எந்திரிச்சாதான் தெரியும் படுத்தவர் எந்திரிச்சிருக்கிறாரா அப்படின்னு. பைக்கை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டுக்கு நம்ம வந்தாதான் ஆச்சு. வரலைன்னா யாரும் பார்க்க முடியுமா? இருப்பதே கொஞ்ச நாள். அது வரைக்கும் எல்லாரிடத்திலயும் அன்பா இருக்கணும். பண்ணுவானே நினைக்கணும்ல. அதான் சொல்லியிருக்காரு கண்ணதாசன், சந்தேகரோடு தடம் போனா ஒத்தடி தடம். ஒத்தடி தடம். ஆமா, சொல்லிட்ட பாரு. நான் மீனா சொல்லுவேன். கண்ணதாசன் மட்டும் கேட்டாரு உன்னை காத்தோட இலக்கிடுவாரு. அதுக்கு என்ன முடியும்? பார்வதி பகவானை பார்த்து சந்தேகப்பட்டா. அப்ப இந்த ஆண்டவன் சிவபெருமான் சொல்வது உண்மையா பொய்யா? பார்வதி பகவானை பார்த்து சந்தேகப்பட போய்தான் இன்னைக்கு பூலோகத்துல கட்டிய மனைவி கட்டிய ஆம்பளை பார்த்து கணவனை பார்த்து சந்தேகப்படுதா. சரிதானே? அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சதே பார்வதி தான். அப்படியா? ஆமா. நாங்கெல்லாம் யாருடைய அம்சம்? நீங்க யாருடைய அம்சம்? சக்தியினுடைய அம்சம். அவ புத்தி தானே இங்க இருக்கும். இன்னைக்கும் காலையில எந்திரிச்ச உடனே என் வீட்டுக்காரி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே வருவேன். காலில் கும்பிட்டு விழணும். ஆமா, பத்திரகாளி. நீ நல்லா இருக்க இன்னைக்கு. ஆமா, அவ பத்திரகாளியா நிப்பா. தரவு ஏற்கனவே பேரும் பத்திரகாளி தான். ஆமா, அவ வாரதும் பத்திரகாளியா தான் வருவா. ஆமா, அதனால நீங்க சக்தியோட அம்சம், நீங்க சிவனுடைய அம்சம். நாங்க சிவனுடைய அம்சம். அப்ப இந்த இறைவன் சொல்வது உண்மையா பொய்யா? பொய்யா. அது எப்படி ஆண்டவனுடைய இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இவரையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனுக்கு தெரியாமல் ஆதிசக்தி பின்னால் வந்து நின்று கொண்டு அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணருக்கு தெரியாமல் பரிசோதிக்க வேணும் என்று இருகரத்தை எடுப்பாள். ஈசன் கண்ண பொத்துவாள், பகவான் கண்ண பொத்தும் போது உலக இருளா, சிவனார் கண்ணை பொத்தும் போது சிவ உலக இருளா, கடவுள் கண்ண பொத்தும் போது கடவுள் கண்ண பொத்தும் போது ஐயோ கலை உலக மறைத்தாள். ஆண்டவன் கண்களை மறைத்தா உலகம் எப்படி இருக்கும்? இருட்டு கோவையா இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. அப்ப இருள்மயமா இருந்த உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். எப்படி? இந்த பார்வதிக்கு எத்தனை சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரலையே, நம்பலையே. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இறைவன் யார் என்று இன்னைக்கு தெரியப்படுத்தும். உலகமெல்லாம் இருளா இருந்தா என்ன செய்ய முடியும்? நமக்கு இருக்கும் இரு கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது
கண் நெச்சிக்கண் ஒண்ணு உண்டு உண்டு உண்டு. அந்த நெச்சிக்கண் மகிமையை திறந்து உலகத்து மக்களுக்கெல்லாம் நம்ம ஒளி கொடுக்கணும். ஆமையா. மக்கள் எல்லாம் என்ன துக்கமுகம் தெரியாமல் திணறி தவிக்கிறாங்க. சரிதானே. கச்ச பொருள் தெரியல, இல்ல எடுத்த பொருள் தெரியல, இல்ல முன்ன நிக்கிறவரும் தெரியல, பின்னால் நிக்கிறவரும் தெரியல. நான் பெறதே தெரிய மாட்டேங்குது. இருட்டுக்குள்ள ஏதாவது வேலை செய்ய முடியுமா? முடியாதுல. ஒரே ஒரு வேலை இருட்டுக்குள்ள செய்யலாம். அது என்ன வேலை? இருட்டுக்குள்ள என்னையா வேலை செய்யலாம்? என்ன வேலை? நல்ல தூங்கலாம். அப்ப சரியான யோசனை. நல்லா தூங்கலாமா? தூங்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் காத்தாடி இருந்தா தானே தம்பி உறக்க வரும். காத்தாடி இருந்தா ஆமாங்க பாரு. ஆமா, காத்தாடி இல்லைன்னா தூக்கமே வராது. வராது வராது. வேற இருட்டுக்குள்ள உறங்க கூட முடியாது. முடியாது முடியாது. உறங்குனாங்க, அந்த காலம் உறங்குனாங்க. அந்த காலம் காத்தாடி கிடையாது. ஒட்ட திண்ணையில படுத்திருந்தா சிலு சிலு சிலுன்னு காத்து வந்திருக்கு. அப்ப இயற்கை நல்லா இருந்துச்சு. இப்பவும் இயற்கை இருக்கு. மனிதர்கள் அதையெல்லாம் இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறோம். இப்ப வெளிய படுத்தோம்னு வெச்சுக்கோங்களேன், வெக்க அடிக்கி காத்துல அடக்க மூக்குல அடக்க வேணா கழிட்டு போயிடுவான். அப்படி பயப்படுதியோ? அதுவும் கரெக்ட் தான். அது வேற பயமா இருக்கு. நீ படுத்திருந்தா மட்டும் போறாது, நீ காலை மட்டும் ஆட்டிக்கிட்டு படுக்கல என்ன செய்வாங்க? இந்த பேய் செத்துட்டா உங்களுக்கு அம்மா அப்படின்னு உன்னை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துருவான். நான் படுக்கும்போது காலை ஆட்டிக்கிட்டே தான் படுத்திருப்பேன். காலம் இப்ப அப்படி காலம், அப்படியாப்பட்ட காலம். அதனால தெளிவா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். பிறவே இல்லன்னா நம்மள சொன்ன மாதிரி தீ கொண்டு மூடிடுவான். பிற இல்லைன்னா இவன் இந்த பேய் உறங்கிட்டான், பூச்சும் இல்ல பேச்சும் இல்ல, உன்னை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துருவான். அடக்கம் பண்ணிட்டு வந்துருவான் பிறகு. ஆனா அந்த காலம் ஒட்டு திண்ணையில படுத்தா அப்படி உறக்கம் வருமா? அடே அப்பா. பிறவே அப்ப இந்த உலகம் எல்லாம் இருட்டா இருக்கு, இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. எவ்வளவுதான் காவலுக்கு இருந்தாலும் அதான் சொல்லிருக்காங்க. சரி, என்ன களவாணி பெருசா காக்கவன் பெருசா? அதான் என்னையா யாருன்னு கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. சரி 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 சரிங்க சரி சரி இந்த ஊரு அவரை வச்சுதான் சரிங்க சரி 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 சரி. அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் உலகத்து மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? பார்வதிக்கு முன்னால நெற்றிக்கண்ணை திறந்து நாமல் நீண்ட ஒளிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான். பார்வதிக்கு முன்னாலே உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றி கண்ணை திறப்பாரா, நெற்றி கண்ணை அவரோ நீண்ட ஒளி கொடுப்பார். ஆண்டவனார் உச்சி கண்ணை திறந்து ஒளி கொடுத்த போது அவர் கண்களில் இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அக்கினி பொறியிலே அங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து உச்சி கண்ணிலே பிறந்ததினாலே உச்சினி மகாளி என்று பெயரை கொடுத்து அவளை வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க ஆண்டவன் அமர வைச்ச நேரத்துல அவர் ஆங்காரம் கொண்டு அங்கத்தை அடக்கி ஒடுக்கி கண்ணை திறந்தார் பாருங்க. அதில் இருந்து வந்த அக்கினியினுடைய வெக்கையை தாங்க முடியல. வெக்கையினா காத்தாடி இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியுதா? இந்த இடத்துல அம்மா வாசல்ல 3 கல்ல போட்டு அடுப்பை கூட்டி பொங்கல் இட்டா நம்மளால இருக்க முடியுதா? வெக்கை அடிக்கி அந்த அக்கினியை பொறி உடனே ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி நிற்கிறார். அப்ப ஆண்டவனார் வேர்வையாகப்பட்டது கடலாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அப்ப காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வரும்போது இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகத்துக்கே அழிவு வந்து சேரும் அப்படின்னு 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதை தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் வேர்வை துளி நிற்கல. அதிலே இருந்து 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க பூமியிலே விழுந்ததேயானால் அதனையே கலி உலகமாகவே படைக்க வேண்டும் என்று 10 துளி வேர்வையவும் 10 கடலாகவே மாற்றி ஆண்டவன் அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். உங்க சம்பா தீவு கப்பா, உங்க சம்பா தீவு கப்பா,
மாணிக்க புத்துக்குள்ள யாரெல்லாம் வாழ்ந்து வாராரு பட்டாங்கடல் பால்கடல் பார்க்கடலும் கப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தடியிலே காற்றடித்து மணல் குமித்து ஒரு அழகான கரையான் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகளோடு இவர்கள் எல்லாத்துக்கும் நாகராஜனும் நாகக்கன்னியும் ராஜா ராணியாகவே வாழ்ந்து வருகிறார்கள் நாகத்துக்கெல்லாம் ராஜா ராணியாகவே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கன்னியும் மன்னவனும் தேவியும் மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாராரு மன்னவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வாராரு எல்லுக்கு என்னை போல என பிரியா தோழர் போல பூவும் நல்ல நாரும் போல வருத்தமுடன் வாழ்ந்து வாராரு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒத்துமையா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒத்துமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கன்னியும் நாகம் என்று சொன்னா நம்ம பூலகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் இல்லை மனித தலையோடும் நாகத்தின் உடலோடும் தெய்வ அம்சங்களாகவே இரு பேர்களும் வாழ்ந்து வருகிறார்கள் சாரல் டிவியின் உரிமையாளர் எனது அருமை அன்னார் அவர்கள் செபராஜ் என்று சொல்லக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தாலே பழக்கம் இருக்கு அவங்க பேர் மறந்துட்டாமியா அன்பு எங்க இருக்கோ அவங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மறதியாகும் அப்படி ஒரு சாஸ்திரம் அப்படி சொல்லு நீ அப்படி ஒரு சாஸ்திரத்தினால அப்பேற்பட்டவள் நம்மளுக்கு ஆமா இப்போ வந்து மைனு பேரு அண்ணன் சேர்ந்தால சொல்லணும் என்ன சொல்லிடுறேன் இப்போ சாரல் டிவி நடத்தி வரக்கூடிய ஐயா அவர்கள் செவராஜ் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் கலைஞர்களை வளர்க்கும் வண்ணமாக அவர்களும் பல்வேறு வில்லுப்பாட்டு கோவில் நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்து யூடியூப் சேனல் மூலமாகவே எல்லோருக்கும் தெரியப்படுத்தி வருகிறார்கள் அன்னாருடைய அன்பு கரத்தால நம்ம அண்ணாச்சி எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம முகத்தை நம்ம வில்லுப்பாட்டை பார்த்தாச்சுன்னா போதும் அவர் பரிசு கொடுக்காம இருந்ததே இல்லை அப்படியாகவே அன்பளிப்பு செய்த அருமை செல்வ சீமான்கள் அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே
அங்கனம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாளிகை ஓரம் படித்தல் ஓல பூச்சாவடி இரண்டாம் நல்ல படித்தல் இருந்தாடும் மண்டபம் மூணாம் நல்ல படித்தல் முத்து கட்டும் ஜாவடி நாலாம் படித்தல் நடந்தாடும் மேடைகள் ஐந்தாம் படித்தல் அலங்கார சாவடி பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை ஆனை கட்டும் ஜாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வாக்கு வேணுமோ அத்தனையும் இருக்கு. பால் பவுசு பாக்கியம் சொத்து சொகம் தோப்பு துறவா சரி நஞ்சை புஞ்சை கோழி குஞ்சு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு. அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணையும் எந்த விதமாகப்பட்ட குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தாலும் எல்லோருடைய வாழ்க்கையிலேயுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத மனிதன் இவ்வுலகத்துல யாருமே கிடையாது. அந்த கடவுளுக்கே ஒரு குறை இருக்கான். கடவுளுக்கு என்ன கவலை தெரியுமா? கடவுளுக்கே கவலைன்னா அம்மா அப்பா இல்லைன்னு அவருக்கு வருத்தப்பட்டாரா? சிவபெருமானுக்கு தாயும் தகப்பனும் இல்லைன்னு சிவனே வருத்தப்பட்டாராம். சிவனுக்கே அம்பாடுன்னா நம்ம மனிதர்களுக்கெல்லாம் எம்பாடு. அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி நீங்க இப்ப சொல்ல போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்படி இருப்பதனால குறைவில்லாத மனிதர்கள் யாருமே குவலயத்தில் இல்லை. அதே போலத்தான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் திருமணமாகி 12 வருடங்களாகி அவர்களுக்கு ஒரு பாலன் வரமே கிடையாது. பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா இது நான் இதுவரைக்கும் ஏதும் பிள்ளை நமக்கு இல்லை மன்னம் அளவையில முச்சத்தில மண்ணளைய மதலை இல்லை மண்ணளைந்த கையாலே மணி பிடிக்க மைந்தன் இல்லை நெருகோடத்து தண்ணீர் இண்டளம்ப பிள்ளை இல்லை மண்ணா குறை கொடுத்து தண்ணீர் உனக்கு கோரி வைக்க குழந்தை இல்லை கரிக்காரை குந்தியங்காயில கரிக்காரை குந்தியங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை முப்பது வயதாச்சு எனக்கு முடிதறிக்க பிள்ளை இல்ல. காப்பி வேணுமா? 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்ல. 50 வயதாச்சு எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னா. மழை பெய்து முச்சத்தில எனக்கு மண்ணளைய மதலை இல்ல. மண்ணடைந்த கையால எம்மானு என் மடிபிடிக்க ஒரு பிள்ளை இல்லையே. கரை கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்ல. குறவடத்து தண்ணீரில எனக்கு கோரி வைக்க குழந்தை இல்லையே மன்னா. நான் முதல்ல இல்லாமல் மலடி என்று பேரு வச்சேன். குழந்தை இல்லாமல் நான் குறைவாக பேரு வச்சேன் மன்னா. ஏந்தும் பிள்ளை இல்லை என்று என்னை இருசி என்று சொல்லுகிறார்கள். நான் எந்த இடத்துக்கு போனாலும் நாத்தாங்கரைக்கு போனா அண்ணா வர மலடிங்க குளத்தாங்கரைக்கு போனா குழந்தை இல்லாதவனு பேசுதா என்ன கண்டா ஒண்ணு பேசுதா என்ன காங்கலன்னா ஒண்ணு பேசுதா எனக்கு தெரியுமே. ஒரு குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு போனோம்னா நதியில வச்சு பேசுதா. நதியில என்ன பேசுறா தெரியுமா? குடத்துக்காரு பேசுறாருன்னு நீ சொல்லுத. அவர் தான் பேசினார் நீ தான் பேசுறன்னு அவர் சொல்றாரு. ஆமா அப்படியா? ஒரு குடத்தை தூக்கிட்டு நதிக்கு தண்ணிக்கு போனோம்னா அங்க 2 பேரும் 2 பேசுதா. எவாவா என்ன பேசுறா சொல்லுதுமா?
பேசாம நின்னு ஏன் அவசரப்படுத உனக்கு புள்ள இருக்கா கால்பிள்ளையா கைப்பிள்ளையா அவசரப்படுத அத சொல்லு பையன் நின்னு பிடிச்சிட்டு போ அப்படின்னு வெந்த புள்ள வேற பாய்ச்ச மாதிரி கேள்வி கேட்கா ஐயா என்ன எங்க வீட்டுக்கு மேல வீட்லயும் கீழே வீட்லயும் 2 பேரும் வாடகைக்கு இருந்தாங்க சரி அவங்க யாரு தெரியுமா யாரு இந்திக்காரங்க குஜராத்ல உள்ளவங்க ஓ குஜராத்ல உள்ளவங்க சொல்லு சரி அவ பக்கத்து வீட்டுக்காரிக்கும் ஆமா இவ வீட்டுக்காரிக்கும் சண்டை ஓ சண்டை அவ போட்ட சண்டைய பார்த்தா ஆமா அவ நீ சொல்லு தாத்தா அப்ப 2 பேரும் இருக்கும்போது குஜராத்காரங்க ஹிந்தி பாஷை பேசுவாங்க சரி ஹிந்தி பாஷை பேசுனாங்கன்னு சொன்னா ஆமா தண்ணிக்கு பைப்புக்கு வருவாங்க சரி பைப்புக்கு வந்த உடனே என்னாச்சு இந்த இளையவா இருக்க பத்தியா கட்டையா இருக்கா கட்டச்சி அவன் அங்க இருந்து வருவா ஏன் நெட்ட தேவடா ஏன் நெட்ட தேவடா திடீர்னு தேவடான்னு பேச பத்தியா தேவடா அப்படின்னு சொன்னா தெய்வம்னு அர்த்தம் அப்படி சொல்லணும் தெலுங்குல தெய்வம்னு அர்த்தம் ஆமா ஹிந்தில தெலுங்குல தான் தாத்தா நீ என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியே சரி தெலுங்குல வந்து தேவடான்னு சொன்னா தெய்வம் ஆந்திராவில் பத்தியடா வளர்ந்த தெய்வம் அப்படிங்க ஆமா அதே மாதிரி சரி இவ காப்பா ஏன் குட்டை தேவடா நீ இப்ப வந்து நின்னுட்டு தண்ணி பிடிக்க நிக்கியோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி தெய்வத்தை பேசி 2 பேரும் மாத்தி தேவடாங்க ஆமா தெய்வத்தை வணங்குறாங்க நான் துப்பு தெரியாம நீ என்ன இப்படி கேட்கானு இப்படி சொல்லுதான்னு சண்டை போட்டுட்டு பாக்க சொல்லு தாத்தா ஆமா என்னத்துக்குன்னு கேட்டதுக்கு சொல்லு நீ தான் பெரிய ஆளாச்சே சொல்லு என்னத்துக்குன்னு கேட்டதுக்கு இல்ல எங்க திருப்பதியில் நாங்க இப்படித்தான் சாமியை கும்பிடுவோம் ஓ அப்படி கும்பிடுவோமா அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கு பிறகு நான் வாய் மூடிட்டு வந்தேன் சரிதானே அது மாதிரி இப்படி தண்ணி பைப்புக்கு போனாலும் சண்டை போடுறாங்களே நான் மலடி என்று எனக்கு வானிலத்தில் பேராச்சு இருசி என்று என்னை இனத்தாரெல்லாம் பேசலாச்சு மன்னா நான் மலட்டு பட்டம் ஆர்வதப்போ மதலை வந்து பிறப்பதப்போ ஆமா குழந்தை பிறப்பதப்போ எனக்கு கொடுங்கவனை தீர்வதப்போ மன்னா இதனால இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேனோ இறந்து பிள்ளை நமக்கு இல்லை எங்கனவோ ராஜமன்னா ஆவை அடித்தேனோ அறக்கொடுமை செய்தேனோ வைத்தார் அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேனோ பட்டர நல்லதில பதரையல்லி கலந்தேனோ ஓட்ட நாளி மறக்க உண்டு நாம் போட்டளந்த தோசம் உண்டு சாமி எங்கனவா எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி ஒரு பாவம் செய்யலையே ஒரு குழந்தை நமக்கு எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்கு மரம் ஏலக்கா காயாமல் இனத்திலையும் தாழ்வான் ஏலக்காயும் காய்ப்பதப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ
12 வருடமா நான் பிள்ளை இல்லாம இருக்கேன். எனக்கு என்னைக்கு மன்னா பிள்ளை பிறக்கும்? என்னைக்கு பிறக்குமோ தெரியலையே. 12 வருடமாச்சு பகவான் நம்மளை யாருட்டே பார்க்க மாட்டுக்காரு. அதாவது எதை வேணாலும் இந்த பிள்ளை என்ன செய்யுது ஏது எதை வேணாலும் சொல்லலாம். இந்த குழந்தை பாக்கியத்தை நம்மளால நிர்ணயிக்க முடியாது. அதாவது கல்யாணம்னு முடிஞ்சிட்டுனா சரி 1 வருஷமோ 2 வருஷமோ ஆமா டக்குனு ஒரு பிள்ளை பத்தி எடுத்துக்கணும். அது கடவுள் செயல் வேணும்ல ஐயா. ஆமா ஆமா அப்படி பிள்ளை பத்தி எடுக்கலன்னா சரி கட்டிய பொண்டாட்டி நம்மள நிம்மதியா இருக்க மாட்டா. என்னைவா பாக்கவங்களும் தப்பா நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? குழந்தை இல்லன்னு. அதானே. ஆனாலும் என்ன ஒரு குழந்தை பத்தி எடுக்கணும்னா என்ன வேணும்? கட்டிய கணவன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிதானே. அந்த ஆண்டவனுடைய அனுகிரகமும் இருக்கணும். ஒரு குழந்தை பத்தி எடுக்க சாதாரணப்பட்ட விஷயமா? இல்ல 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 கிடையாது. அப்போ அந்த மாதிரி நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு இதுவரைக்கும் நம்ம பிள்ளை இல்லாம போச்சே. இனி நமக்கு என்னைக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கா பார்த்தார் நாகராஜன். இனியும் நாமனுக்கு புத்திர பாக்கிய வேணும்னு சொன்னா பிள்ளை வரம் ஒண்ணு கிடைக்கணும்னு சொன்னா பகவானை எண்ணி நாமல் பாரத்தவங்களை இருக்க வேணும் என்று அவர்கள் நாகலோகப்பட்ட கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இருவேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரணே அரணே என்ற அரநாமத்தை சொன்னார்கள். சிவனே சிவனே என்று சிவன் நாமத்தை சொன்னார்கள். அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவனே தஞ்சம்னு 12 வருடமா தவம் இருந்து வராங்க. 12 வருடம் தவம் இருந்த போதிலும் பகவான் சிவபெருமான் வந்தபாடாக தெரியவில்லை. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? இல்லையே இல்லாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமோ என்று இறைவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு இருவேர்களும் அழுது புலம்புகின்றார்கள். எவ்விதமாக? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா.
சம்போ சங்கர பாராமல் இருப்பது சம்போ சங்கர எங்களை பாராமல் இருப்பது சம்போ சங்கர ஆண்டவன் சிவபெருமான் ஏறிட்டும் பார்க்கல என்னன்னும் கேட்கல நாகராஜ நாகக்கண்ணையின் தவங்களை கண்டும் காணாதவரை போலவே கடவுள் சிவபெருமான் இருக்கிறார். அன்னைக்கும் படி இழக்கணும்னு ஆண்டவன் பயண வைத்தார். பார்வதி தானே என்னைக்கும் படி அரிசி எடுத்து கொடுப்பா. பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தா. ஆண்டவன் புறப்பட்டு வரக்கூடிய நேரம் அப்பந்தான் யோசித்து பார்த்தா ஆண்டவன் படி இழக்க போனா பார்வதி நம்ம ஒத்தையிலே உட்கார்ந்துருக்கோம். நமக்கு நேரமும் போக மாட்டுக்கு. ஆண்டவனும் ஒத்தையில போய்கிட்டு இருக்காரு. சன் டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே. டிவி இருந்தா தான் டிவியை பாப்பாள. அப்ப செல்ல போட்டு பார்க்க வேண்டியதானே. செல்ல பார்க்கணும்னா அந்த காலம் டிவி கிடையாது. அப்ப டேப் ரெக்கார்டர் போட்டு நல்ல டிஎம் சௌந்தரராஜன் பாட்டா கேட்க வேண்டியதானே. டிவியே இல்லங்க. செல்லு கிடையாது, டேப் ரெக்கார்டர் கிடையாது. டிவி இல்ல, டேப் ரெக்கார்டர் இல்ல, மொபைல் கிடையாது, லேப்டாப் கிடையாது. எலக்ட்ரிஷியன் மூலமா அப்ப எதுவுமே இல்ல. ஒரு பைத்தியார பே காரணம் அது. நீ அப்பந்தானே பிறந்த. அட ஒண்ணே ஒண்ணு உண்டு. அந்த காலமே செல்லு இருக்கு. செல்லு உன் வீட்ல கோழிக்குட்ல இருக்கும். அவன் கோழிக்குட்ல செல்ல பாத்தியனா முது 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 ஆயும். ஓ செல்லு கோழி செல்லு. ஆமா நான் அந்த செல்லு தான் பார்த்தேன். அந்த செல்லு இல்ல, இது மொபைல் போன். ஏரிக்கல கோப்ப வெட்டி கொண்டாந்து உள்ள போட்டாச்சு. கோழிக்குட்டு மேல குமிச்சிருவோம். கேட்டு பாரு. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருப்பதை கண்டார். அவர் கண்டும் காணாதவரை போல கடவுள் கலி உலகம் எல்லாம் படி இறக்க வந்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? சாமி ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தையேனோ நீங்க ஈரேனு உலகம் எல்லாம் சாமி இறை இழக்க போகும்போது உங்களோட படியல நான் உமையவனும் பார்க்க வேணும். எங்க கடவுளோட படியல கடவுளோட படியல இந்த கண்ணன் தங்கை பார்க்க வேணும். படியிழக்கும் இடத்துக்கு பகவான் உன்னை அழைத்து செல்ல முடியாது. என்றைக்குமே நான் தான் போவேன், இன்னைக்கு நீயும் வருகிறேன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை அழைத்து செல்வதிலே ஒரு குறையும் இல்லை அம்மா. சரி, நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், மானிட மனுக்களை பலவிதமாக படைத்து உள்ளேன். நீ பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா. ஒருவரை கூனா படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நுண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு எத்தனையோ ஒரு செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் பார்வதி ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் கூட இருக்காது. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அப்படி இருப்பதனால நீ என் கூட வந்தா உன் வாயை வச்சுக்கிட்டு நீ ஒரு நாள் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன் என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு நீ வாயை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன அங்க போய் உட்கார்ந்துருக்கிய? கிட்ட வாங்க. வரலையோ? நீங்க கிட்ட வந்தா தான் கதையே கேட்கும். பாத்துக்கோங்க.
கேக்கு நல்லா கேக்கு சரிதானே அவ சொல்லுதாவோ நான் 8 இருக்கத மாதிரி தெரியும் ஆனா படிக்கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் நீங்க என்ன படிங்க நீ சொல்லு சரிதான் இந்த பாருங்க நம்ம சிங்கம்லாம் எப்படி சேர் போட்டு உட்கார்ந்திருக்கு சிங்கிய நீங்க வந்தா தான் இங்க நல்லா இருக்கும் சிங்கம் தான் என்னைக்கும் அது சிங்கம் இது அசிங்கம் உனக்கு என் மீசையை பார்க்கல நீ மீசையை வெட்டி விட்டுருக்கே பிற சிங்கம் மாதிரியா இருக்கு பிராயத்துல என் மீசையை பார்த்தேன்னு அண்ணாச்சி மீசையை பாரு ஆமா நானும் அவங்க வயசுல அப்படித்தான் வச்சிருந்தேன் அது ஒரு வயசு ஆமா இப்ப வயசானவன கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் அது வாலிப வயசு அப்படியா பரவ சரி நமக்கு தான் ரிட்டையர்ட் ஆயிடுச்சுடா அவ என்ன செய்தாவோ தெரியுதா என்ன அங்க 2 ஆளு சேர் போட்டுருக்கு சரி இங்க 2 ஆளு கரையில உட்கார்ந்துருக்கு சரிதான் அவ சொல்ல இவ கேக்க அப்படியா சரிதான் நாங்க மீட்டிங் நடக்கு ஆமா மீட்டிங் நீங்க ஒரு பக்கம் படிங்க நாங்க ஒரு பக்கம் இங்க பாட்ட படிக்கும் என்னைக்கு பார்க்க போறோம் சரிதானே அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்காவோ ஆமா கோயில் கூட தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் பெரியத்த மைக்கு தரட்டா என்ன மைக்கு வேணுமா மைக்கா நல்லா படிக்க நல்லா கேக்கும்ல அவ இங்க கேக்கும் அவ சொல்லுது நல்லா கேக்கும்லயா கேக்குமியா பரவே அதனால மைக்க கொடுக்க போறியா அவ வேணும்னா வாங்கிட்டு போட்டு வேண்டாம் அப்ப இங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க அதாவது எல்லாரும் அமைதியா நல்ல முறையில் கதை கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா கிட்டத்துல வந்து இருந்தா நமக்கு நல்லா இருக்கும்ல பாக்க நீ ஒரு காரியம் செய்ய எப்படி 2 சமக்கோளத்தை கொண்டாந்து விரியங்கிட்டு என்னத்த சமக்கோளம் சமக்கோளம் அப்ப இந்த ஆண்டவே சிவபெருமான் சொன்னார் என் கூட வந்தேன்னு சொன்ன உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட பார்வதி அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு இந்த அம்மா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு நீ கேட்டுக்கிட்டே இருப்ப படியளக்க நேரம் இருக்காது எனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் அம்மா பெண்ணுடைய மனமானது நெய்க்குடம் போல் ஒன்று நெய்க்குடம் போல உள்ளது அவருடைய மனசு வந்து இழகின மனசு இழகிய மனசு அதுதான் நெய்க்குடம் போல் போன்ற மனதானது பெண்களுடைய மனசு மனது அப்படி இருப்பதனால நீ கைலாசத்துல இரம்மா நான் சென்று வருகிறேன் ஆண்டவா கண்டிப்பா நான் உங்க கூட வரத்தான் செய்ய போறேன் உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னா ஒன்னு சொல்லுகிறேன் கேளு என்னய்யா என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு உன் வாயினால் சொல்லுகின்றாய் உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன் இங்க வச்சு மூடுத வாய உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணன் மீது சத்தியமா என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு ஆணையிட்டு கொடுத்தா நான் ஆண்டவனோடு உன்னை அழைத்து போகிறேன் சரி ஆட்டுமண்டி சம்மதித்து ஆட்டுமண்டி சம்மதித்து ஆண்டவனும் பார்வதியும் அவரா முதலக்க வேணும் என்று கண்ணன் மீது ஆணையிட்டு கலியுக உலகமெல்லாம் படியளக்க வாராரு படியளந்து முடிப்பா. நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.